கரெக்டான பட்டி எப்படி எடுக்கணும்? ஒரு சிலருக்கு வந்து சின்னதா வரும். ஒரு சிலருக்கு பெருசா வரும். அது வந்து நம்ம எப்படி கரெக்ட்டா மெஷர்மென்ட் பண்ணி பட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக்கு ஃபினிஷ் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஷோல்டர ஜாயின் பண்ணிடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணி கரெக்ட்டா இப்படி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நெக் லைன் இருக்கு இல்லையா? நெக் லைன் இந்த ஆர்ம் ஹோல் ஈவனா இப்படி தான் வைக்கணும். ஆர்ம் ஹோல் ஈவனா வைக்கணும். இந்த சைடு இப்படி தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ப்ளைனாக இருக்கணும். ஈவன் இங்கே பண்ணவே கூடாது. இங்கே எந்த ஷேப்பில் வருதோ அதே ஷேப்பில் தான் இருக்கணும். நெக்லைன் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டு கப்பை வந்து நீங்கள் இழுத்து வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக இப்படி தூக்கிடணும். தூக்கிட்டு இப்படி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பட்டியோட அளவும் கரெக்டாக இருக்கும். நம்மளோட ப்ளவுஸ் போட்டால் ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும். இழுத்த மாதிரி ஃப்ரண்ட் அப்படியே அமுங்கின மாதிரி வராது. பட்டி பெருசாக சின்னதாக அந்த ஒரு பிரச்சனை இதில் வரவே வராது. கரெக்டாக இப்படி தூக்கிடணும். இப்படி வச்சா ப்ளவுஸ் எப்படி நிற்கணும்? சைடு ஃபுல்லாக ஈவனாக இருக்கணும். ஃப்ரண்ட்டு நெக்கு கரெக்டாக இருக்கணும். ஷோல்டர் கரெக்டாக ஈவனாக இருக்கணும். ஆர்ம்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு இருக்குது இல்லையா? இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டிச் தைக்கிறதுக்கான அளவு 1/2 இன்ச்சஸ். ஹாஃப்ன்றது 0.4 இன்ச்சஸில் தான் நம்ம தைப்போம். 1/4 இன்ச்சஸில் தைக்க மாட்டோம். 1/2 இன்ச்சஸ் தைக்க மாட்டோம். 0.4ன்றது ஹாஃபில் இருந்து இப்போ இதில் இருந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா? இதுதான் 0.4ன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு மார்க் நான் 0.4க்கு இங்கே ஒரு மார்க் நான் போடுறேன். அங்கே இருந்து ஹைட் இங்கே வச்சு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ். ஸோ ஃப்ரண்ட்டு 4. பேக் சைடு நான் எதுவுமே பண்ணலை. இங்கே கரெக்டாக இருக்குது இல்லையா? இங்கேயும் வந்து நான் தைக்கிறதுக்கான அளவு இங்கே வைக்கிறேன். இங்கே இருந்து இங்கே மார்க் பண்ணுற 4 வருது. ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டுனா இது ஃப்ரண்ட்டு இது பேக்குன்னு எடுக்கக்கூடாது. ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடில் இது ஃப்ரண்ட்டு இது பேக்குன்னு தான் இதுதான் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறது. பட்டி பீஸு ஜஸ்ட்டு நான் மடித்து திருப்பி மட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா ஷர்ட் பீட்டு அந்த மாதிரி உள்ளே கொடுத்து திக்னஸ்க்கு நீங்கள் ஏற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் இப்படி ஒரு மடி மட்டும் மடித்து திருப்பி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கம் ஒரு பக்கம், இதுவும் நல்ல பக்கம் போடணும். பார்த்துக்கோங்க. லைனிங் நல்ல பக்கம் இப்படி தான் போடணும். ஈவனாக வச்சுட்டு 4 இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வருது? ஃப்ரண்ட் சைடு 4 இன்ச்சஸ், கீழே இருந்து 4. இது ஃப்ரண்ட்டு. பேக் சைடு 4 இன்ச்சஸ். பேக் சைடு 4 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்குது இல்லையா? இந்த இது நம்ம பாயிண்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அந்த பாயிண்ட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே இருந்து இங்கே அந்த பாயிண்ட் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க்கு. அங்கே மார்க் பண்ணிங்க இல்லையா? இங்கே 4 இருக்குது. 4 இன்ச்சஸ் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பண்ணோம். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வருதோ 4, 5, 3, 2 என்ன வந்தாலும் சரி -1/2 இன்ச்சஸ். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வருதோ அதுலேருந்து -1/2 இன்ச்சஸ் பண்ணணும். அப்போ 1/2 இன்ச்சஸ் பண்ணாக்கா 3.5 இன்ச்சஸ் கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு நீங்கள் என்ன தைக்க போகிறீங்களோ அந்த அளவை இங்கே வச்சு இங்கே வைங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ கரெக்டாக வருது. ஸோ நான் இங்கேயே தான் நான் 4 இன்ச்சஸ் எடுக்கிறேன். எந்த ஒரு ஷேப்பு எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு ஸ்கேலை வச்சு இப்படி ஒரு லைன், இந்த மார்க்லேருந்து இங்கே மார்க்கு, இந்த மார்க்லேருந்து 4 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கு. இப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஈவனாக வச்சுக்கோங்க. கீழே கரெக்டாக ஈவன் வரணும். வந்து கட் மட்டும் பண்ணிட்டா போதும். இதுதான் பட்டி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு. பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாச் கொடுத்துருங்க. கட்டு கொடுக்கறது எதுக்குன்னா இதுவும் இப்படி லெஃப்ட்டு ரைட்டுக்கான விஷயம் வர்றதுக்கு. இதை இப்போ இது இப்படி ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த சைடு நம்ம எடுத்துருக்கோம். அந்த கட்டு இருக்குது இல்லையா? அந்த கட்டும் இந்த சைடு
ஃப்ரண்ட் சைடு வச்சு நம்ம எந்த அளவுக்கு விட்டோமோ, நீங்கள் இன்கேஸ் 1/2 இன்ச்சஸ் விட்டால் 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணணும். 0.4 விட்டாக்கா 4ல் ஸ்டிச் பண்ணணும். ஒன்றுக்கு 2 வாட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு இப்படி திருப்பிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டாலே போதும். இப்போ பாருங்கள், பட்டியிலிருந்து எல்லாமே ஃபிட்டாக கரெக்டாக உட்காரும். பட்டியாக உட்காரும். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ளாட்டு, மேலேயும் ஃப்ளாட்டு, கப்பு மட்டும் இருக்கும். இப்படி இழுத்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் போட்டாலும் உங்களோட ப்ளவுஸு ஃபிட்டாக இருக்கும்.